அப்போ இவங்க தான் விஜயனுடைய உண்மையான கேபினெட், மற்றதெல்லாம் டம்மி பீஸுங்க அப்படின்னு நினைச்சுக்கிறதா மிஸ்டர் விஜய்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இருக்கும். விஜய் அவர்களே இதெல்லாம் விளக்குங்க. உள்ளபடியே நீங்க பண்ண அரசியலுக்கும் நீங்க என்ன உழைச்சிங்க, என்னத்தை நீங்க பரப்புரை பண்ணீங்க. ஆனா அவங்க மடியில வந்துட்டு முதலமைச்சர் பதவி விழுந்துருச்சு. வணக்கம் தோழர்களே, ருச செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று முன்தினம் காலை புறப்பட்டு டெல்லிக்கு சென்றவர் அன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்தித்து பேசி தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் என்று பல கோரிக்கைகளை மேகதாட்டு அணையிலிருந்து அந்த அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலுக்கு முன்னால் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்பது உட்பட பல்வேறுபட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்துவிட்டு சந்தித்து பேசிவிட்டு திரும்பினார். அந்த சந்திப்பு 10 நிமிடங்கள் தான் நடந்தது என்று சொல்லப்பட்டது. சரி, அது இருக்கட்டும். ஆனால் அது தொடர்பான தமிழக அரசுடைய செய்தி குறிப்பில் பல்வேறுபட்ட விவரங்கள் இருந்தனா அதெல்லாம் அந்த மனுல இருந்த விவரங்கள் தான், மெமரண்டத்தில் இருந்தது தான். அதற்கப்புறம் அவர் வந்துட்டு 6:45 மணிக்கு அவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்திக்க வேண்டியதற்கு இருந்தது. அந்த நேரம் குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அமித்ஷா இவரை சந்திக்காமல் புறக்கணித்து விட்டு போய்விட்டார். அந்த சந்திப்பு நிகழவில்லை. அதன் பிறகு 7:30 மணிக்கு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை சந்தித்து பேசியிருக்கின்றார். அது முடிந்துவிட்டு வந்து மறுநாள் அவர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, குடியரசுத் தலைவர் இவர்களை எல்லாம் சந்திப்பதாக இருந்தது. அது இல்லாமல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு திருவள்ளுவர் சிலையை திறந்து வைப்பதாக ஒரு நிகழ்வு இருந்துச்சு. மறுநாள் காத்தால முதலமைச்சர் விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்திய ஒன்றிய மோடி அரசனுடைய அமைச்சரவை செயலர், கேபினட் செக்ரட்டரி, ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு, சோமநாதன் அவர் வந்துட்டு பார்க்குறாரு. அவரோட தமிழ்நாட்டில் பணியாற்றிய மேலும் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்துட்டு விஜயை சந்தித்து பேசுகிறார்கள். இந்த சந்திப்பில் என்ன நடந்தது, என்ன பேசுறாங்கன்றதுலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த சந்திப்பு முடிச்சிட்ட உடனே விஜய் வந்துட்டு சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ சந்திக்க போல வேற எல்லா விதமான ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு அவர் சிறப்பு விமானத்தின் மூலம் மறுபடியும் சென்னை திரும்பிட்டார். திரும்பி 24 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்ன சந்திச்சாங்க, என்ன பேசுனாங்க, என்ன முடிவு? அங்கேயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, இங்கேயும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அங்கேயும் பத்திரிகைகள் கேட்டாங்க, இந்த மாதிரிலாம் சந்திப்புக்கு பிறகு பேசிட்டு போவாங்க சார், நீங்கள் என்ன ஒன்றுமே பேசாத போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படி அமைதியாக நடந்து போனாரோ திருச்சி விமான நிலையத்தில், அதே மாதிரி அவர் நடந்து போயிட்டு காரில் ஏறி வந்துடுறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்புக்கு ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் போறாருன்னா அவர் கூட வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி போவார், சில அமைச்சர்கள் போவாங்க, சில துறைகளுடைய செயலர்கள் போவாங்க, ஒரு பெரிய ஒரு டீமே போவோம். ஆனால் விஜயோட போனவங்க யாரு அப்படின்றத பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விஜயோட இறங்கி வந்த போது அவர் பின்னாடி கூட இருந்தவங்களாம் இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. அது தொடர்பாக இன்றைக்கு தினமணி பத்திரிகையில் வந்த செய்தி உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சொல்ல வேணும், ரொம்ப அவசியம். எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சிங்க நடக்குதுன்றதுக்கு. முதல்வர் விஜயுடன் சென்றவர்கள் யார் யார்? முதல்வர் விஜயுடன் பி ஜெகதீஷ், அவருடைய சினிமாவில் வந்துட்டு கட்சி வரைக்கும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர், கட்சியில் வந்துட்டு ஒரு கூடுதல் பொருளாளராக இருக்கக்கூடியவர் விஷ்ணு ரெட்டி, அப்புறம் பி ராம்குமார், அப்புறம் ஜெகதீஷ் அவஸ்தி, அப்புறம் சி ராஜேந்திரன், அப்புறம் நயீம் ஐத்தண்டி கூவகண்டி, ஜி செந்தில்குமார் மற்றும் நரிசெட்டி, மரியா ஜோசப், அனில் ஆகியோர் சென்றதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு ரெட்டிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரானைட் தொழிலதிபர். கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் கிரானைட் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. சீரடி சாய்பாபா கோவிலுக்கு வந்துட்டு விஜய் தரிசனம் பண்ண போகும்போது விஷ்ணு ரெட்டி அவர் மனைவி நேத்ரா ரெட்டி மற்றும் மகள் நேகா ரெட்டியாருடன் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ நமக்கு என்ன அப்படின்னம்னா, அந்த மாளிகைக்கு விஜயோட
இவர் முதல்வரா பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகை போகும்போது அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு ரெட்டி உள்ளிட்டவர்கள் இவருடைய கட்சியினுடைய முக்கியமானவர்களாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ அர்ஜுன ரெட்டி, செங்கோட்டையன், அப்புறம் இப்போ உணவு அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கடரமணன் இவர்களோட இவங்களும் போயிருக்கிறாங்க. யாரு இவங்கள்லாம்? இந்த 8 பேர் யாரு? ஒரு அமைச்சரும் இல்லை, தமிழ்நாடு அரசுடைய செயலர்களும் இல்லை, அரசு செயலரும் இல்லை. இவங்களெல்லாம் கூட கூட்டுட்டு யார்? இவங்கெல்லாம் விஜய் வந்துட்டு பிரதமர் மோடியை சந்திக்கும் போது இவங்களெல்லாம் உள்ளே அனுமதிச்சிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஸோ இவங்களாம் வெளியில் காத்துட்டு இருக்கணும். எதுக்காக இவங்களை கூட்டிட்டு போனார் டெல்லிக்கு? புரியல. இதுதான் விஜயனுடைய அணுகுமுறையா? இவருடைய அரசியல் அது? இவங்களாம் யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு அரசியலுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு அரசுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை ஃபார் தட் மேட்டர் விஜய்க்கும் இவங்களுக்கு தான், விஜய் இவங்களுடைய தாவேக கட்சிக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றுமே புரியல. ஆனால் விஜய் பதவி ஏற்ற 10ஆம் தேதி 11ஆம் தேதி என்ன பண்ணுறாரு? சேலத்தினுடைய அந்த குடிநீர் விநியோகம் அந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கொடுக்குறாரு. தனியாருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு ட்ராட் போர்டு, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, அது எதுக்கு? அந்த வாரி எதுக்கு? அதுக்கு எதுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு? ஏற்கனவே நைல் என்ற நிறுவனத்துக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல கொடுத்ததுக்கு இன்ன வரைக்கும் நம்ம தகராறு பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி? இப்போ அங்கேயே ப்ரொட்டஸ்ட் நடக்குது சேலத்திலையும் இதுக்கு எதிராக. எந்த விதமான கேள்வி இல்லை, சட்டமன்றத்தில் வைக்கல. அப்போ விஜய் வந்துட்டு இந்த தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய கொள்கைகளுக்கு உட்பட்டவரா, ஏற்றுக்கொண்டவரா? கேள்வி எடுதில்ல. சட்டமன்றத்திலே விவாதிக்காத மோடி செய்யற மாதிரி செய்யறாரு இவரு. நாடாளுமன்றத்தில் விவாதிக்காத எல்லாத்தையும் செய்வார்ல, அதே மாதிரி இவரும் செய்யறாரு. இல்ல விஜயனுடைய சம்மதம் இல்லாத செய்யப்பட்டதா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. யார் இவங்கெல்லாம்? குடுமி கட்டிக்கிட்டு ஆளுநர் மாளிகைக்குள்ள வந்து இவங்க நிக்கிறாங்க விஜயோட தலையில குடுமி போட்டுக்கிட்டு. யார் இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் அப்போ அந்த பொதுவா பாத்தீங்க அப்படின்னம்னா புசி ஆனந்த் அவருக்கு நெருக்கமானவர், ஆதவ அர்ஜுனா ரெட்டி இவருக்காக எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்கி ஆட்சியை பலப்படுத்துறவர். இவங்கெல்லாம் இல்லை கூட. இவங்க அந்த 8 பேர் போறாங்க. அப்ப இவங்க தான் விஜயனுடைய உண்மையான கேபினெட். மற்றதெல்லாம் டம்மி பீஸுங்க அப்படின்னு நினைச்சுக்கிறதா மிஸ்டர் விஜய்? அப்ப இவங்கெல்லாம் யாரு? முன்னாடி ஒரு ஜோதிடரை கொண்டாந்துட்டு நீங்க வந்துட்டு அரசு செயலராக போட நினைச்சீங்க, அது எதிர்ப்பு நீங்க கைவிட்டீங்க, பாராட்டுக்குரியது. இப்ப இவங்கெல்லாம் யாரு? அதுவும் அந்த நீங்க வந்துட்டு இங்க உங்களுடைய ஒரு அமைச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பான சுரங்கங்களை எல்லாம் மூடிட்டு இருக்கிறாரு அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட்டு எக்ஸ்போர்ட்டரு, அது எங்கேருந்து தோண்டி எடுப்பீங்க? அவர் உங்களோட வராருன்னா என்ன அர்த்தம்? இந்த கான்ட்ராக்ட்லாம் அவங்களுக்கு போகுமா? இல்லை அவங்களுடைய பணத்தை வச்சு தான் உங்களுடைய அரசியல் நடக்குதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணும். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு இருக்கும். விஜய் அவர்களே இதெல்லாம் விளக்குங்க. அப்பதான் இது உங்களுக்கு ஜனநாயக அரசியல் கொடுத்த ஒரு கொடை கிஃப்ட். உங்களுக்கு முதலமைச்சர் பதவி உள்ளபடியே நீங்க பண்ண அரசியலுக்கோ நீங்க என்ன உழைச்சிங்க, என்னத்தை நீங்க பரப்புரை பண்ணீங்க? ஆனா அவங்க மடியில வந்துட்டு முதலமைச்சர் பதவி விழுந்துருச்சு. ஆனா இதுக்கு மேல அந்த பதவிக்கு உரிய மரியாதை முக்கியத்துவம் கொடுத்து நீங்க செயலாற்ற வேணும். செய்வீங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லுவீங்களா? எந்த அடிப்படையில் இவங்களை டெல்லிக்கு கூட்டு போனீங்கன்றதை சொல்லுவீங்களா? வெளிப்படைத்தன்மை என்று சொல்லுவீர்களே, இதெல்லாம் வெளிப்படுத்துவீர்களா? எதிர்பார்க்கின்றனர் மக்கள். பார்ப்போம் என்ன சொல்கின்றார் என்று. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.